ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக கூறி உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள் என பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுரை அவனியாபுரத்தில் பொதுமக்கள் தங்களுடைய மாடுகளின் கொம்பில் கருப்பு துணி கட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கண்டித்தும் விதமாகவும் மாடுகளுக்கு கருப்பு துணி அணிந்து ஒரு கண்டன பேரணி நடத்துகிறோம். அவனியாபுரம் சார்பாக வியாபார சங்கங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக கடையடைப்பு போராட்டங்களும் நடத்தியுள்ளனர். 50 மாடு 200 இளைஞர் மாடு வளர்ப்போர் கலந்திருக்கோம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இதை உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்காங்க. தமிழர்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அவனியாபுரத்தில் கடையடைப்பும் நடந்தது. பல்வேறு இடங்களில் கண்டன சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர்.